செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்பு கொள்ளலாம். நிரஞ்சன், தற்போது நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றிருப்பதன் மூலம் ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவே வரலாறு படைத்திருக்கிறதுனே சொல்லலாம். தடகளத்துல இந்த ஒரு உற்சாகம் அந்த ஊர் மக்கள், நீரஜ் சோப்ரா அவருடைய ஊர் மக்கள் எப்படி வந்து கொண்டாடுறாங்க? லாவண்யா, பானிபட், அதுதான் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் தான் நீரஜ் சோப்ராவின் ஊர். அந்த ஊர் மக்கள் அனைவருமே தற்பொழுது சாலைகளில் இறங்கி ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹரியானா மாநிலம் முழுவதுமே அந்த கொண்டாட்டம் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை தங்களது கொண்டாட்டமாகவே கொண்டாடி வருவதை பார்க்க முடிகின்றது. மக்களுடைய இந்த ஒரு வரவேற்பு, அதே போல அரசியல் கட்சி தலைவர்களுடைய வாழ்த்துக்கள், அரசாங்கங்களுடைய இந்த பரிசு பொருட்கள் என்று தொடர்ந்து பாராட்டு மழையில் அவர் நனைந்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹரியானா அரசு அவருக்கு 7 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஹரியானா மாநிலத்தில் பொறுத்தவரை ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் வெல்லக்கூடிய நபர்களுடைய கிராமங்களில் விளையாட்டு மைதானம் என்பது கட்டித்தரப்படும், அரசாங்கத்தின் சார்பாகவே கட்டித்தரப்படும். அந்த அடிப்படையில் நீரஜ் சோப்ராவுடைய அவருடைய பானிபட் ஊரில் அரசு சார்பாக ஒரு விளையாட்டு மைதானம் கட்டித்தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த நீரஜ் சோப்ராவுடைய இந்த மகத்தான சாதனை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால ஒரு தங்க தாகம் என்று கூட சொல்லலாம், அதனை அவர் தற்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார். மற்ற நாட்டினர் நெருங்க முடியாத அளவிற்கு 87.58 மீட்டர் தூரத்திற்கு அவர் எரிந்திருக்கின்றார். சக போட்டியாளர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை குவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானை சேர்ந்த கலந்து கொண்ட வீரர் இவர் எனது ஒரு ரோல் மாடல் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். மற்ற நாட்டினர் பொதுவாக இவர் இன்டர்நேஷனல் லெவலில் அவர் போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது மற்ற நாட்டினருடன் தொடர்ந்து நட்புணர்வுடன் இருக்கக்கூடியவர் என்பதனால் தொடர்ந்து அவருக்கு சர்வதேச அளவிலும் ஒரு வாழ்த்துக்கள் என்பது வந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை அவர் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நின்று பேசக்கூடிய ஒரு மகத்தான சாதனையை அவர் படைத்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு தங்களது பதக்க கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். 7 பதக்கங்களை இதன் மூலமாக இந்தியா ஒலிம்பிக் தற்பொழுது அந்த பட்டியலில் பெற்றிருக்கிறார்கள். ஒரு தங்கம், 3 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கம் என்பதை பெற்றிருக்கிறார்கள். இதில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்று 3 பதக்கங்களையும் ஒரே ஒலிம்பிக்கில் பெறுவது இதுதான் முதல் முறை. ஹரியானா மாநிலம் 3 பதக்கங்களை வென்று கொடுத்திருக்கிறார்கள் இந்திய திருநாட்டிற்கு. இதை தவிர ஒரு சில நூலிலைகளில் மகளிர் ஹாக்கி ஆகட்டும், அதே போல கோல்ஃப் பந்தயத்தில் அதித்தி ஆகட்டும், நூலிலையில் அவர்கள் பதக்கங்களை தவறவிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் அந்த ஒரு மகத்தான சாதனை பெரிய அளவில் வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தற்பொழுது நீரஜ் சோப்ரா தனது இந்த தங்கத்தின் மூலமாக வென்றிருக்கிறார். அவருடைய இந்த ஒரு தங்கம் என்பது அவருக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 130 கோடி இந்தியர்களின் கனவாகவும் அது இருக்கின்றது. அந்த கனவு வரக்கூடிய நாட்களில் மெய்ப்படுவதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மாறி இருக்கின்றது. நிச்சயமாக நிரஞ்சன், நீங்க சொன்னது போலவே அவர் நாட்டுக்கு மட்டும் தங்கம் பதக்கம் வென்று கொடுக்காமல் அடுத்து சாதிக்கவிருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக அமைந்து ஆரம்ப புள்ளியாகவே மாறி இருக்கிறார் நீரஜ் சோப்ரா. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.